தருமபுரி மாவட்டம் அரூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பிசிக தலைவரை பாஜக மாவட்ட நிர்வாகி விமர்சித்ததால் அடிதடி ஏற்பட்டிருக்கிறது. காலனி வீச்சு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. சமரசம் செய்வதற்காக போலீசாரும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் சிற்றரசு விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சிற்றரசு, களச்சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது, விவரம் என்ன? அரூரில் பாஜக விசிகாவினர் மோதலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூரில் தருமபுரி மாவட்ட பட்டியலணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தருமபுரி பாஜக மாவட்ட தலைவர் சரவணன் பேசுகையில், பட்டியலின மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதியை மாநில அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறினார். திமுக கூட்டணியில் உள்ள விசிக தலைவர் திருமாவளவன் கேட்பதில்லை, பட்டியலின மக்களை தவறாக வழிநடத்துகிறார் என ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அங்கிருந்த விசிகாவினர் எங்கள் தலைவரை ஒருமையில் பேசக்கூடாது என கூறி வாக்குவாதம் செய்தனர். பாஜகவினர் கூச்சலிட்டதால் விசிகாவினர் கூட்டத்தில் செருப்பை வீசினர். அப்போது ஒருவரை ஒருவர் கைகலப்பில் ஈடுபட்டனர். பின்னர் விசிகாவினர் பாஜகவினரை கலந்து செல்ல வலியுறுத்தி சாலை மறியல் செய்தனர். இதையடுத்து பாஜகவினர் கலைந்து செல்லும் போது மீண்டும் மோதல் வெடித்தது. அப்போது பாஜக இளைஞரணி நிர்வாகியை விசிகாவினர் சராமரியாக தாக்கினர். இதில் அவருக்கு சட்டை கிழிந்தது. பின்னர் விசிகாவினர் பாஜக இரு தரப்பினரும் அரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இருதரப்பு மோதலால் அரூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தனலட்சுமி. தருமபுரி மாவட்டம் அரூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பிசிக தலைவரை பாஜக மாவட்ட நிர்வாகி விமர்சித்ததால் அடிதடி ஏற்பட்டிருக்கிறது. காலனி வீச்சு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. சமரசம் செய்வதற்காக போலீசாரும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் சிற்றரசு விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சிற்றரசு, களச்சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது, விவரம் என்ன? அரூரில் பாஜக விசிகாவினர் மோதலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூரில் தருமபுரி மாவட்ட பட்டியலணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தருமபுரி பாஜக மாவட்ட தலைவர் சரவணன் பேசுகையில், பட்டியலின மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதியை மாநில அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறினார். திமுக கூட்டணியில் உள்ள விசிக தலைவர் திருமாவளவன் கேட்பதில்லை, பட்டியலின மக்களை தவறாக வழிநடத்துகிறார் என ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அங்கிருந்த விசிகாவினர் எங்கள் தலைவரை ஒருமையில் பேசக்கூடாது என கூறி வாக்குவாதம் செய்தனர். பாஜகவினர் கூச்சலிட்டதால் விசிகாவினர் கூட்டத்தில் செருப்பை வீசினர். அப்போது ஒருவரை ஒருவர் கைகலப்பில் ஈடுபட்டனர். பின்னர் விசிகாவினர் பாஜகவினரை கலந்து செல்ல வலியுறுத்தி சாலை மறியல் செய்தனர். இதையடுத்து பாஜகவினர் கலைந்து செல்லும் போது மீண்டும் மோதல் வெடித்தது. அப்போது பாஜக இளைஞரணி நிர்வாகியை விசிகாவினர் சராமரியாக தாக்கினர். இதில் அவருக்கு சட்டை கிழிந்தது. பின்னர் விசிகாவினர் பாஜக இரு தரப்பினரும் அரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இருதரப்பு மோதலால் அரூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி சிற்றரசு.